வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். செந்தில் பாலாஜியை மீண்டும் அமைச்சராக்கினால் மக்கள் பார்த்து கொள்வார்கள். இபிஎஸ் ஆவேசம், திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது சேலத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் கூறியது, திமுக ஆட்சிக்கு வந்து 40 மாதங்கள் ஆகிவிட்டது. 40 மாதம் ஸ்டாலின் ஆட்சியில் 2021 பொது தேர்தலில் பொழுது திமுக சார்பில் கொடுக்கப்பட்ட 525 வாக்குறுதிகளில் 10% கூட நிறைவேற்றவில்லை. இதுவரை ஊடகத்திலும் சட்டமன்றத்திலும் வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என வலியுறுத்தி இதுவரை பதிலளிக்கவில்லை. ஆனால் 98% வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டு விட்டதாக பச்சை பொய் சொல்கிறார். மாணவர் வங்கிக் கடன் ரத்து, 100 நாள் வேலை திட்டம் 150 நாளாக உயர்த்தும் திட்டம், 100 நாள் வேலை திட்ட தொழிலாளர்களுக்கு ஊதிய உயர்வு, ரேஷன்களில் கூடுதல் 1 கிலோ சர்க்கரை வழங்கப்படும் என்பது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய கோரிக்கைகளை கூட நிறைவேற்றவில்லை என்றார். தமிழகத்தில் தினந்தோறும் ஏதாவது ஒரு இடத்தில் கொலை நடந்து கொண்டேதான் இருக்கிறது. பாலியல் வன்கொடுமை சம்பவங்களும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. 20 நாட்களில் 6 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடந்துள்ளது. இதை கண்டித்து அதிமுக மகளிர் அணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளது. தமிழகத்தில் பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க தவறிய திமுக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்திய பிறகு கூட பாலியல் வன்கொடுமைகள் தொடர்கிறது. இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டத்திற்கும் பிறகும் விழித்து கொள்ளாமல் திமுக அரசு கும்பகர்ணம் போல தூங்கிக் கொண்டே இருக்கிறது. காவல்துறையை சுதந்திரமாக இயக்க விட்டாலே போதும், குற்றம் சம்பவங்கள் குறைந்துவிடும். ஆனால் விடியா அரசாக திமுக அரசு உள்ளது. போதைப் பொருட்கள் பிரச்சனையை இரும்பு கரம் கொண்டு அடக்காமல் மெத்தனமாக திமுக அரசு இருக்கிறது. பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு அருகில் டன் கணக்கில் போதைப் பொருட்கள் விற்பனையாகிறது. இனியாவது வேகம் துருத்தி கடுமையாக நடவடிக்கை எடுத்து போதைப் பொருட்களை விற்பனையை தடுக்க நிறுத்த வேண்டும். இல்லாவிட்டால் மாணவர்கள், இளைஞர்கள் எதிர்காலம் சீரழிந்துவிடும். இதற்கு உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்து எச்சரிக்கையும் விடுத்துள்ளது. அந்த அளவிற்கு தமிழக அரசின் செயல்பாடுகள் மோசமாக உள்ளது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியிருக்கிறது. இதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் விடுத்த செய்தியில், அதாவது ஆருயிர் சகோதரர் என குறிப்பிட்டு வருக வருக என வரவேற்றும், தியாகம் உறுதி பெரிது என சொல்லியுள்ளார். தியாகம் என்ற சொல்லுக்கே மரியாதையே இல்லாமல் போய்விட்டது. ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஜாமீனில் ஒருவர் வெளியே வருகிறார் என்றால் முதலமைச்சர் தியாகம் என்று பாராட்டினால் தியாகத்தினுடைய மதிப்பு மரியாதையே போய்விட்டது. தியாகம் என்று சொன்னால் நாட்டின் சுதந்திரக்காக பாடுபட்டு உயிர் நீத்தவர்களுக்குத்தான் அது பொருந்தும். அப்படிப்பட்ட சொல்லை ஊழல் செய்து சிறைக்கு அடைக்கப்பட்டு வெளியே வந்திருக்கும் குறிப்பிடுவது வெட்கக்கேடாக மாறியிருக்கிறது என்று கூறினார். தமிழ்நாட்டில் மாநகராட்சி, நகராட்சி பகுதிகளில் ஆண்டுதோறும் 6% உயர்த்துவோம் என அறிவிப்பு கண்டிக்கத்தக்கது. ஏற்கனவே சொத்து வரி, குப்பை வரி போட்டு மக்கள் போல் மேல் சுமையில் நிலையில் இருக்கிறார்கள். இந்த அறிவிப்பை கண்டிக்கிறோம். விரைவில் குடிநீர் வரியும் உயர்த்தி விடுவார்கள் என மக்கள் சந்தேகிக்கின்றனர். இந்த அறிவிப்பை திமுக அரசு திரும்ப பெற வேண்டும். செந்தில் பாலாஜியை மீண்டும் அமைச்சராக்கினால் அதை மக்கள் பார்த்து கொள்வார்கள். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. மக்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆட்சியையும் மக்கள் கண்காணித்து வருகிறார்கள். இந்த ஆட்சி எப்படி நடக்கிறது என்பது தமிழ்நாட்டு மக்கள் விழிப்புணர்வுடன் கவனித்து கொண்டிருக்கிறார்கள். செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சரானால் தேர்தல் நேரத்தில் என்ன செய்ய வேண்டுமோ அதை மக்கள் செய்வார்கள். திமுகவில் மூத்த நிர்வாகிகள் உள்ளனர். அப்படிப்பட்டவர்களுக்கு தியாகம் பட்டம்
கிடைக்காது. பல கட்சிகளுக்கு போய் வந்தவர்களுக்குத்தான் தியாகம் பட்டம் கிடைக்கிறது. அதிமுக சார்பில் அதிமுக ஆட்சியில் அரசு மருத்துவமனைகளில் 3 மாதத்திற்கு தேவையான மருந்துகள் இருப்பும் வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் திமுக ஆட்சியில் ஒவ்வொரு மருத்துவமனையே கொள்முதல் செய்ய அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இது ஊழலுக்கு வழிவகுக்கும். அதிமுக ஆட்சி மீண்டும் அமைந்துவிடவும் இது பற்றி விசாரிக்கப்படவும் 11 மருத்துவ கல்லூரிகளில் கல்லூரி முதல்வர் பணியிடம் காலியாக உள்ள. இதனால் மருத்துவக் மருத்துவமனைகளில் செயல்பாடுகள் மோசமாக உள்ளன. அரசு சட்ட கல்லூரிகளில் கல்லூரி முதல்வர் மற்றும் ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படவில்லை. அதிமுக ஆட்சியில் மருத்துவத்துறையில் 35,000 பணியிடங்கள் நிரப்பப்பட்டன. திமுக ஆட்சியில் எல்லா துறைகளிலும் நிர்வாக சீர்கேடுகள் அதிகரித்துள்ளது. அதை சரி செய்ய திமுக அரசு தயாராக இல்லை. பொம்மை முதலமைச்சர் இருப்பதால் செயல்படாத அரசாக திமுக அரசு உள்ளது. உள்ளாட்சி தேர்தலில் பதவிக்காலம் முடிவடைய உள்ளது. தேர்தல் நடந்தால் அதிமுக சந்திக்கும் தள்ளி போகுமா என்பது அரசின் கையில்தான் உள்ளது. அதிமுக உள்ளாட்சி தேர்தலை சந்திக்க தயாராக உள்ளது. வெளி மாநில கொள்கையாளர்களை சுட்டு பிடித்த காவல்துறையினரை பாராட்டுகிறேன். இப்படி சுதந்திரம் கொடுத்தால்தான் காவல்துறையினர் செயல்பாடுகள் நன்றாக அமையும். ஆனால் திமுக ஆட்சியில் காவல்துறையினருக்கு சுதந்திரம் கொடுக்கப்படவில்லை. திமுக ஆட்சியில் தவறுகளை மறைக்கப்படுவதற்காக பவள விழா பொதுக்கூட்டம் நடத்தப்படுகிறது. மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிகள் நடக்கவில்லை என்று குற்றம் சாட்டு முதல்வர் ஸ்டாலின். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஏன் 2 ஆண்டுகளாக தலைவாசல் கால்நடை பூங்காவை திறக்கவில்லை? ஒரு செங்கலை தூக்கி கொண்டு ஊராக சென்று பிரச்சாரம் செய்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் 1,00,000 செங்கலை கொண்டு கட்டப்பட்ட கால்நடை பூங்காவை திறக்காமல் முடக்கி இருப்பது விவசாயிகளுக்கு செய்யும் விரோதமாகும். செந்தில் பாலாஜிக்கு அமைச்சர் பதவி வழங்கினால் உச்சநீதிமன்றம் நிபந்தனையின்படி காவல் நிலையத்திற்கு சென்று கையெழுத்திடுவது எப்படி சரியாக இருக்கும்? ஒருவேளை நிபந்தனையை மீறி செந்தில் பாலாஜி செயல்பட்டால் அவர் மீது காவல்துறை எப்படி நடவடிக்கை எடுக்க முடியும்? முதலமைச்சர் ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபொழுது செந்தில் பாலாஜியை குறித்து பேசிய வீடியோவை காண்பித்து பேசிய எடப்பாடி பழனிசாமி செந்தில் பாலாஜியை முதல்வர் ஸ்டாலின் தியாகி என்று சொல்வதை வெட்கக்கேடானது. திமுகவில் மூத்த அமைச்சர்கள் பலரும் இருக்கும் பொழுது செந்தில் பாலாஜிக்கு மட்டும் முதல்வர் முக்கியத்துவம் கொடுப்பது சந்தேகத்தையும் ஏற்படுத்துகிறது என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். இந்த ஒரு தகவல் என்பது அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்படுகிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். நன்றி, வணக்கம்.